மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்திறன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? இன்று செய்தியாளர்களை சந்தித்து பேசிய பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, டங்ஸ்டன் திட்டத்தை தமிழகத்திற்கு வரவிட மாட்டேன் எனவும், வந்தால் வீதியில் இறங்கி தானும் போராட்டம் செய்வேன் எனவும் தெரிவித்துள்ளார். சட்டம் இருந்தால் அது நடுநிலைமையாக இருக்கணும், எல்லாருக்கும் இருக்கணும். அதனால் இன்னைக்கு திமுகவினுடைய போராட்டம் தேவையில்லாத உப்புச்சப்பில்லாத ஒரு போராட்டம். உதாரணத்துக்கு மதுரை, அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய ஹெட் போஸ்ட் ஆபீஸை நோக்கி போறாங்க. மத்திய அரசு அவர்களுடைய தரப்பை தெளிவா சொல்லிட்டாங்க, இங்கே டங்ஸ்டன் சுரங்கம் நாங்கள் அமைக்க போறதில்லை, மாநில அரசுக்கு வலியுறுத்தி இருக்கிறாங்க, நீங்க எந்த விதமான நடவடிக்கை எடுக்காதீங்க. ஏன் முதலமைச்சருக்கு மதுரை போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் எல்லாம் ஒன்னா உட்கார வச்சு இங்க டங்ஸ்டன் சுரங்கம் வராதுன்னு சொல்றதுக்கு என்ன பிரச்சனை அவருக்கு? மத்திய அரசு தெளிவுபடுத்திய பிறகு இவங்க என்ன அன்கோ போட்டுக்கிட்டாங்களா தனியார் கம்பெனியோட? நான் தெரியாம கேட்கிறேன். இங்க ஆளுகின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அரசு யாரு டெண்டர் எடுத்தாங்களோ அவங்க அன்கோ போட்டிருக்காங்களா? மத்திய அரசு வராது என்று சொல்லிய பிறகு முதலமைச்சருக்கு வாயத்திறன்னு சொல்றதுல என்ன பிரச்சனை? மதுரைக்கு போய் அங்க இருக்கக்கூடிய விவசாய பெருமக்கள்கிட்ட வராது, இது வருவதற்கு நான் விட மாட்டேன், முதலமைச்சருக்கு வராது ஃபுல் ஸ்டாப் வைக்கிறதுக்கு என்ன பிரச்சனைங்கன்னா, இதற்கு முதலமைச்சர் போயிருக்கணும். அதை விட்டு விட்டு உப்புச்சப்பில்லாத ஒரு காரணத்திற்கு ஆளுநரை எதிர்த்து நான் போராட்டம் பண்றேன். நீங்க கனிமொழி அவர்களோ செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.